வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சூப்பரான ஒரு முட்டை கிரேவி செய்ய போகிறோம். இந்த முட்டை கிரேவி சாதம் சப்பாத்திக்கெலாம் வச்சு சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும். இது செய்யறதும் ஈஸி தான். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு முட்டையை எண்ணெயில் பிரட்டி எடுக்கணும். கேஸ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கலாம். கடாய் நல்லா சூடாகட்டும். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகிறதுக்கு முன்னாடியே 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் உப்பு இதெல்லாம் சேர்த்திக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நாலு முட்டையை 10 நிமிஷம் தண்ணியில் போட்டு வேக வச்சுருக்கேன். அதை இந்த எண்ணெயில் போட்டுக்கலாம். எண்ணெயிலேயே நல்லா முட்டையை பிரட்டி விடுங்க. அடுப்பை சிம் பண்ணிக்கோங்க. முட்டையை ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த கடாயிலே கிரேவி செஞ்சுக்கலாம். இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். எண்ணெயிலேயே நல்லா வணக்கி விடுங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போயிடுச்சு. 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கேன். அதை சேர்த்திக்கிறேன். நல்லா வணக்கி விடுங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. 2 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன். அதை சேர்த்திக்கலாம். தக்காளி கொஞ்சம் வணங்கட்டும். இப்போ மசாலா பொருள் சேர்த்திக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்திக்கிறேன். நல்லா வணக்கி விட்டுக்கலாம். இப்போ ஒரு சின்ன கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன். மசாலா எல்லாம் பச்சை வாசனை போய் 5 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். உப்பு தேவையான அளவு சேர்த்திக்கிறேன். பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. தேங்காய் அரைச்சி வச்சிருக்கேன். அதை சேர்த்திக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் தட்டை போட்டு மூடி வச்சிங்கன்னா கிரேவி ரெடி ஆயிரும். கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. எண்ணெயில் பிரட்டி வச்ச முட்டையை இதோட சேர்த்திக்கலாம். ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க.
இப்போ கொஞ்சம் மல்லித்தழை சேர்த்திக்கலாம். முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி அளவுகளோட நீங்களும் வீட்டில் முட்டை கிரேவி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.